கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல். தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஒரு ஜெபத்தை பண்ணலாம். சர்வ வல்லமையுள்ளவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவர் நீர்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு நீங்கள் சொல்லிதாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கப்பா. ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, கற்றுக்கணும்னு சொல்லி தான் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு கற்றுத்தாங்க, சொல்லித்தாங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்குறோம். நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையுமாக்கி மீட்பரேசு நிமித்த தாழ்மையாய் கெஞ்சி கேட்குற நல்ல தாப்பனே, ஆமேன். யோசுவா புஸ்தகத்தை படிக்கும்போது அது என்ன போட்டிருக்குதுன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை காட் டு பே அட்டென்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் given by God to his children, pay attention. கவனமாய் பார்க்க வேண்டிய காரியம். இந்த பே அட்டென்ஷனில் சொல்லப்பட்டது யோசுவாவிட்ட. நம்ம கடந்த நாட்களில் படித்தோம். மோசேயை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் என்று. அவர் மரித்து விட்டார். ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வரல. சின்சியராக அவருக்கு உண்மையான ஒரு தொண்டனாக இருந்தது யோசுவா. அதாவது அவர் விட்டு விலகவே இல்லை. அவர் மலை மேலே தேவனிடத்தில் இருக்கும்போது மலை அடிவாரத்தில் இருந்து அவர் வரும் வரைக்கும் காத்திருந்தார். அந்த அளவுக்கு தேவன் மேல் பற்றுதலாக இருந்த மனுஷன் யோசுவா. அந்த மனுஷனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ மோசே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திரம் நம்ம படிச்சிடலாம். படிச்சுட்டு இன்றைக்கு ஒரு தலைப்பு, ராகாப். அந்த அம்மா பற்றி பேசும்போதே அவங்களுக்கு பட்ட பேர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, ராகாப் த ப்ராஸ்டிடியூட். ஆனால் அந்த ராகாபை கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக எவ்விதமாக நடத்தினார்ன்னு சொல்லிட்டு, இப்போது முதல்ல நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கலாம். தேவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் யோசுவாக்கு. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 வசனத்திலேருந்தே வாசிக்கலாமே. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். பாருங்க, கர்த்தர் அவர் ஒரே குறிப்பு தான். அவர் தேசம் எது கொடுத்துருக்கிறாரோ அவர் பிள்ளைகளுக்கு அதை போய் சுதந்தரிக்கணும். அதில் தான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அதை தான் சொல்லி கொடுக்குறார். அதை எப்படி சுதந்தரிக்கிறது? 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனங்களின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி
இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். 5வது வசனத்திலேருந்து 9வது வசனம் முடிஞ்சது. இந்த 4 வசனத்தை நம்ம வாழ்க்கையில் அப்படியே கொண்டு வந்துடலாம். முதலாவது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், உங்கள் பேரை போட்டுக்கோங்க, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேக்கு கூட இருந்தபோது எப்படி இருந்தேனோ அதே போல் நான் உன் கூட இருப்பேன். ஏனென்றால் தேவன் சொன்னார் இல்லையா, பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் எதிர்பார்க்கறது அவருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா, பிரியமாக நடக்கிறோமா, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா. சொல்கிறாரே, நீ வலதுபுறம் சாயாத, இடதுபுறம் சாயாத, நீ போகிற வழியெல்லாம் நான் உன் கூட தான் இருக்கேன், திகையாதே, கலங்காத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். உன் முற்பிதாக்களுக்கு நான் என்ன சொன்னேனோ அது நான் நிச்சயமாக உன்கிட்ட நிறைவேற்றுவேன். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? எனக்கு கீழ்ப்படியணும், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், எனக்கு பிரியமாக நீ நடக்கணும். அடுத்தது, இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானம் பண்ண. அவங்க இப்படி சொன்னாங்களே, அவங்க இப்படி பேசினாங்களே, அது வேண்டாம். நமக்கு நம்ம பார்க்க வேண்டியது கர்த்தருடைய வசனத்தை பார்க்கணும். சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும், அவருடைய வார்த்தை தான். இந்த சத்திய வேதத்தை பார்க்கணும். ஆண்டவரே, நீங்கள் தானேப்பா சொன்னீங்க, நான் உன் கூட இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, உன் கரையத்தை பிடிப்பேன்னு சொன்னீங்கல்ல. மூசி போயிட்டார், 40 வருஷம் எங்களை வனாந்தரத்தில் நடத்தி கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் இல்லை. இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? பாதி தூரம் வந்துட்டோம், இனி எங்கள் வாழ்க்கை எப்படி நடக்கும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கலங்கி நிற்கிற தன்னுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் தேற்றின வார்த்தை. அடுத்தது, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எப்போ? இந்த வேத வசனத்தை தியானித்து தியானித்து அதை அறிக்கை பண்ணி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது உன் வழி வாய்க்கப்படும். அதுவும் எப்படி வாய்க்கப்படும்னா, வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம், உன் எல்லையிலெல்லாம் சமாதானம், நீ கையிட்டு செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் வாய்க்க பண்ணுற காரியம். பாருங்க, நீ தைரியமாக இருக்கணும், தொல்டு போயிடக்கூடாது. பி ஸ்ட்ராங், பி கரேஜியஸ். அடுத்தது, பயப்படாத. Be not afraid, be not dismayed, for the Lord your God is with you wherever you go. அதுக்குன்னு கண்ட இடத்துக்கு நம்ம போக முடியாது. போயிட்டு கர்த்தர் என்னோட கூட வருவாருனாக்கா அது இட்ஸ் லைக் மாக்கிங் காட். தேவனை பரியாசம் பண்ணுற மாதிரி. தேவனை பரியாசம் பண்ண முடியுமா ஒரு மனுஷனால்? நமக்கு என்ன ஆக்கினே வருமோ தெரியாது. அந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா, துணிகரமாக செஞ்சோன்னா, கர்த்தரை பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் பிரியமாக நடந்துட்டா போதும், அவர் சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டுட்டா போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். எத்தனை நல்ல தெய்வம்! இதை சொல்லி கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வரார். அப்போது யோசுவா சொல்கிறார், பா, நம்ம போய் எடுக்க வேண்டியது ஒரு பட்டணம் இருக்குது, அந்த பட்டணத்தை நம்ம பிடிக்கணும். நம்ம இதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி, நம்ம எது செய்தாலும் ஒரு முன்னாடி ஒரு பிளான் வேண்டும். அந்த பிளான் போட்டு யோசுவா சொல்கிறார். 2வது அதிகாரம் 1 வசனத்தில் அவர் என்ன செய்ய போகிறார்னு சொல்கிறார். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த
ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. இப்போ எப்படின்னா 2வது அதிகாரம் வசனம் ஸ்ட்ராட்டஜி போடுறாரு யோசுவா. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். இது கர்த்தருடைய வார்த்தை, எப்படி பிளான் பண்ணணும், எப்படி செய்யணும்னு தேவன் யோசுவாக்கு திட்டத்தை கொடுக்குறாரு. அந்த மனுஷன் அப்படியே நடக்கிறாரு. இது சும்மா எடுத்தோம் அப்படி நேர பட்டணத்துக்குள்ளே போனோம்னாக்கா தோல்வி தான் நமக்கு. ஸோ முதலாவது நம்மளுடைய எனிமி எவ்விதமாக இருக்கிறார், எப்படி நம்ம செய்ய முடியும் என்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு 2 புருஷர்களை யோசுவா அந்த சந்ததியிலேருந்து அனுப்புகிறார். அனுப்பி அந்த தேசத்தை அப்படியே வேவாங்க. பாருங்கள், அந்த தேசத்துக்குள்ளே வந்த உடனே அதுக்குள்ளே ராஜா கிட்ட தகவல் போகுது. உள்ளே வேவ் பார்க்க இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டாங்க, நம்ம எனிமீஸ் வந்துட்டாங்க. அந்த 3வது வசனத்தில் அந்த ராஜாவுடைய மைண்டு பாருங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு. வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இந்த ராகாப் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. கரெக்டாக ஆட்களை அனுப்புகிறாரு. அனுப்பி அங்கே நடக்கிறது என்னன்னா படிக்கலாமே, படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னார். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துரைகள் மட்டும் அவர்களை தேடப் போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், இதுதாங்க முக்கியமான வார்த்தை. இந்த அம்மா அந்த தேசத்தின் தலைவர் ராஜாக்கு பயப்படாமல், அவங்க என்ன அந்த மனுஷரிடத்தில் கண்டார்களோ தெரியாது, இஸ்ரவேலின் ஜனம் சொன்ன மாத்திரத்தில் இந்த அம்மாக்குள்ள தேவன் மேல் வைத்திருந்த பயம் வெளிப்பட்டது. ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அவங்க 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 பேசுகிறாங்க. அதை வாசிக்கும் போது எவ்வளவா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்விதமாக அற்புதமாக நடத்தினார் என்பதை இந்த அம்மா தனக்குள் வாங்கியிருக்காங்க.